யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் புதிய பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு இன்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மறுத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் 10வது பாராளுமன்றக்கான கன்னி அமர்வு இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதன் போது முதன்முறையாக பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் அர்ஜுனா எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்துள்ளார். உடனடியாகவே பாராளுமன்ற ஊழியர்கள் இது எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனம், எனவே அந்த இடத்திலிருந்து நகருமாறு தெரிவித்த போதும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். பாராளுமன்றின் முதல் நாள் அமர்வில் ஆசனங்கள் எவருக்கும் ஒதுக்கப்படவில்லை என வைத்தியர் அர்ஜுனா பாராளுமன்ற ஊழியருக்கு பதிலளித்தார். புதிய பாராளுமன்ற அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம், ஆனால் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் ஆசனங்களுக்கு வரையறை உள்ளது, சம்பிரதாயம் உள்ளது என்று பணியாளர் கூற, சம்பிரதாயத்தை மாற்றவே இங்கு வந்துள்ளோம் என அர்ஜுனா ராமநாதன் பதிலளித்துள்ளார். සම්ප්‍රදාය වෙනස් කරන්න තමයි තියෙන්නේ අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියෙන්නේ. එතකොට මොකුත් කරන්න බෑ. අර சஜித் பிரேமதாசண்ட கதிரையா அது எழும்பட்டுமா உண்டு நான் சொன்னாங்க வெளியிருக்காண்டு முசதி காட்டுறேன். இதுதான் பாராளுமன்றம். அங்கே வந்து சபாநாயகர் இருப்பார். என்னென்ன தான் புதுசாக வந்திருக்கேன்.